लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् इति राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்ம व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய 18வது நாள் பதிவு. பிள்ளை பெருமாள் ஐயங்காரருடைய திருவேங்கடத்தாயுடைய 15வது பாசுரம் இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். செவிலி தாய் தன்னுடைய மகள் நிலை குறித்து பெருமாளை குற்றம் சாட்டுகிற மாதிரியான பாசுரம். கருணை கடல் என்று சொல்லுவார்களே, அது உனக்கு பொருந்துமா என்று பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற வார்த்தைகளை கொண்ட பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே என்பது தனியன் 15வது பாசுரம். சென்னியில் அங்கை குவிக்கும் உயிர்க்கும் திகைக்கும் நின்னை உன்னி இலங்கு அயில் கண் உறங்காள் உயர் வீடனனை மன்னி இலங்கையில் வாழ்க என்ற வேங்கடவான மற்றுவோர் கண்ணீலம் கைக்கில் நின் பேர் கருணை கடல் அல்லவே. என்னுடைய பெண் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறாள், உன்னோடு சேர்ந்ததையே நினைத்து கொண்டிருக்கிறாள். நீ அவளை விட்டு பிரிந்ததனாலே மிகவும் வருத்தத்திருக்கிறாள். தன்னுடைய உடம்பின் மீது தன்னுடைய தலையின் மீது கையை வைத்து கோவிந்தா 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 என்று அழைத்து கொண்டு உன்னையே நினைத்து கொண்டிருக்கிற அவளை நீ விட்டு பிரிந்து விட்டாய். நீ உனக்கு என்ன பெயர் தெரியுமா? ராட்சசனான விபீடனனுக்கு இலங்கையை அளித்தவன் என்று பெயர். அவன் அண்ணனான ராவணனை கொன்று அவனுக்கு உயர் பதவியை அளித்தாய் உன்னை சரணடைந்த காரணத்தால் என்று விபீடனனுக்கு இலங்கையை கொடுத்தவன் என்கிற கருணை கடல் என்கிற பெயர் உள்ளதே. ஆனால் நீ என்னுடைய மகளை இப்படி செய்வதனால் அந்த பெயர் கெட்டு போய்விடாதோ? என்னுடைய மகளை நீ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? நீ அவளை காப்பாமல் இருப்பதனால் உனக்கு கருணை கடல் என்று எப்படி பெயர் பொருந்தும் என்று பெருமாளை பார்த்து செவிலி தாய் கேட்கிறாள். அந்த காலத்தில் எப்போதுமே தாய் ஒன்று இருப்பாள், வளர்ப்பதற்கு ஒரு தாய் இருப்பாளாம். அந்த செவிலி தாய் தான் மகளிடம் தலைவியிடம் சொந்த தாயை விட மிகவும் பாசமாக இருப்பாளாம். இந்த தலைவியானவள் தலைவனான பெருமாளை சேர்ந்து அனுபவித்து இருந்துவிட்டு நன்றாக இருந்த காலத்திலும் அவள் பார்த்தாள். பெருமாள் விட்டு பிரிந்த பின்னால் இவள் பைத்தியம் பிடித்தது போல எங்கும் இங்கும் நடந்து கொண்டும் தூங்காமலும் என்னை கொண்டு போய் வேங்கட மலையில் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவதும் நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று புலம்புவமாக இருப்பதை பார்த்த அந்த தாய், என்ன கருணை கடல் நீ! ஒரு காலத்தில் விபீஷணனுக்காக இலங்கை அரசை கொடுத்தவன் என்று பெயர் வாங்கி பெரிய கருணை கடல் என்று பெயர் வாங்கினாயே, அப்படிப்பட்டவனாக இருந்தால் நீ உன்னையே நினைத்து கையை தூக்கி உடம்பு வளைத்து உன்னையே நினைத்து கொண்டு உன்னோடு இருந்ததையே ஏக்கத்தோடு நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டு வாழ முடியாமல் கண் தூஞ்சாமல் அழகான இளம் கண்ணை மூட முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாளே என்னுடைய பெண், அவளை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று உனக்கு தோன்றவில்லையா? அப்படி நீ அவளை காப்பாற்றாவிட்டால் நீ என்ன கருணை கடல் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். சென்னியில் அங்கை குவிக்கும் உயிர்க்கும் திகைக்கும் நின்னை உன்னு இலங்கு அயில் கண் உறங்காள் உயர் வீடனனை மன்னி இலங்கையில் வாழ்க வேங்கடவான என்ற வேங்கடவானாம் மற்றுவோர் கண்ணீலம் கைக்கில் நின் பேர் கருணை கடல் அல்லவே. விபீடனா வாழ்க வாழ்க வாழ்க, இலங்கையின் அரசனாக வாழ்க என்று அவனை ஆட்சியில் அமர்த்திய வடவேங்கட மலை மீது இருக்கும் பெருமாளே, உன்னையே நினைத்து துதித்து உன் நினைவாகவே இருந்து நீ பிரிந்ததனால் துக்கப்பட்டு துன்பப்பட்டு பரிதாபப்பட்டு பேரிழைச்சு உடம்பு இழைத்து கண் உறங்காமல் இருக்கிற என்னுடைய மகளை காப்பாற்றிவிட்டால் நீ கருணை கடையின் கடவுள் என்ற பெயர் எப்படி உனக்கு பொருந்தும்? எனவே அவளை காப்பாற்று என்று வேண்டுகிறாள் செவிலித்தாய் பெருமாளை பார்த்து. செவிலித்தாயாக அனுபவத்திலே மாறிய பிள்ளை பெருமாளை எங்கார் பாடிய பாசுரம் இந்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி.
உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உள்ளத்துடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.